தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 6வது நாள். அதிகாலையிலே இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் இறை பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பதற்காகவும் குட் நியூஸ் தியான இல்லத்தின் சார்பாக இந்த ஜெபத்தில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெபத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல் 34:18. திருப்பாடல் 34:18. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இன்று நீங்கள் உங்களுடைய விவிலியத்தை திறந்து அதில் உங்களுடைய விண்ணப்பத்தை எடுத்து வையுங்கள். இந்த நாள் முழுவதும் அந்த விண்ணப்பங்கள் இந்த பகுதியில் இருக்கட்டும். பாருங்க, உடைந்த உள்ளம். இன்னைக்கு ஏராளமான மனிதர்கள் உடைந்து போய் சோர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதயம் அல்லது உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது இது எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுடைய தனித்தன்மை, ஒரு மனிதனுடைய ஏக்கம், ஒரு மனிதனுடைய விருப்பம், அவனுடைய ஆளுமை அனைத்தையும் குறித்து நிற்பதை நாம் பார்க்கலாம். விவிலியமானது உள்ளத்தையும் இதயத்தையும் சில இடங்களில் பொருத்தி பார்க்கிறது. இரண்டும் ஒன்றாக ஒரு சில பகுதியில் வருவதை நாம் பார்க்கலாம். இங்கு உள்ளம் உடைந்து விடுகிறது என்றால் என்னுடைய மனம் உடைந்து போகிறது என்ற அந்த சொல்லாடலில் பார்க்க முடியும். எவ்வாறு உள்ளம் உடையும்? இன்னைக்கு என்னை அன்பு செய்கிறவர்கள், நான் யாரை அதிகம் அன்பு செய்தேனோ அவர்கள் எனக்கு எதிராக பேசும் பொழுது, அல்லது நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர்கள் என்னை கைவிடுகின்ற பொழுது எப்படி என் மனம் உடைந்து போகும் பாருங்க. இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களில் சகோதரர்களிடையே ஒன்றாக வளர்ந்த குடும்பம், ஒன்றாக இருந்தவர்கள் இன்னைக்கு உடைந்து போயிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, சொந்த அண்ணன், சொந்த அக்கா அல்லது தம்பி, தங்கைகள் சொன்ன வார்த்தை அவர்களால் ஜீரணிக்க முடியல. ஒரு சில இடங்களை பார்க்கும்போது மனைவிகள் உடைந்து போயிருக்கிறாங்க. காரணம் என்ன? கணவர்கள் சொன்ன வார்த்தையை தாங்க முடியல. ஒரு சில இடங்களில் கணவர்கள் கூனி குறுகி போயிருக்காங்க. காரணம் என்ன? மனைவிகள் சொன்ன வார்த்தையை தாங்க முடியல. இப்படி பல நிலைகளிலே உள்ளம் உடைந்து போய் எப்படி இதிலிருந்து கரை ஏறுவது, எப்படி இதிலிருந்து வெளியேறுவது என தெரியாமல் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அருகில் இருக்கிறேன். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிறேன். அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது விண்ணில் இருப்பவர் அல்ல, அல்லது பல மைல்கள் அந்த பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருப்பவர் அல்ல, தொலையில் இருப்பவர் அல்ல, நெஞ்சுக்கு நெருக்கத்தோடு இருப்பவர், அருகாமையில் இருப்பவர். அருகாமை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தை மிக ஆழமான வார்த்தை. அருகாமை, நெருக்கம். அந்த நேரத்தில் ஒருவேளை அவருடைய கரங்களை நம்முடைய தோள் மீது போடலாம், அரவணைக்கலாம், தட்டி கொடுக்கலாம். ஏன் மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லலாம். இதுதாங்க அருகாமை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை விட்டு விலகி சென்று விடவில்லை, உங்களோடு இருக்கிறேன், உங்கள் அருகில் இருக்கிறேன். அன்று எலியா துவண்டு போன நேரத்தில், கலங்கிய நேரத்தில், அவருடைய உயிரை பறிப்பதற்காக அந்த அரசி தேடிய நேரத்தில் அவர் ஓடி போனார். ஆனால் ஆண்டவர் அவரோடு இருந்தார் அல்லவா? அவரை கைவிட்டாரா? கைவிடலை. அப்போ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் உடைந்து போய் இருக்கும் பொழுது எனக்கு அருமருந்தாக இருப்பது என் ஆண்டவர். அந்த நேரத்தில் நான் உடைந்து போய் இருக்கும்போது எல்லாரும் என்னை விட்டு ஓடுவாங்க, எல்லாரும் என்னை விட்டு புறந்தள்ளி செல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் என் அருகாமையில் இருக்கிறார். அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்க, நைந்த உள்ளத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நைந்த உள்ளம். நைந்த உள்ளத்தை எப்படி நாம் விவரிப்பது என்றால், நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கீங்க, துணி. அந்த துணிகள் பல ஆண்டுகள் கழிந்த பிறகு அந்த துணியை என்ன செய்யும்?
சில நேரங்களில் நீங்கள் பிடித்து இழுக்கும்போது அந்த துணி அப்படியே கிழிந்து வரும். காரணம் என்ன என்றால் அது நைந்து போயிருக்கும். நைந்து போய் இருக்கின்ற காரணத்தினால தான் அது கிழிந்து வருவதை நாம் பார்க்கலாம். அதே போல் தொட்டால் உடையும் நிலைதான் நைந்த உள்ளம். எப்போது வெடிக்கும், எப்போது அது உடைந்து போகும் என்று தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நெஞ்சத்தாரை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா காப்பாற்றுகிறார். ஆகவே மகனே மகளே, நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. என்னை காப்பாற்றும் ஆண்டவர், என்னை பாதுகாக்கும் ஆண்டவர், என் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் என்ற நிலையோடு மலர்ந்தால் படியிடுவோமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்தோடும் நைந்த நெஞ்சத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உறவுகளால் உடைந்து போன உள்ளம், வேலை செய்கின்ற இடத்தில் நிர்வாகிகளினாலும் மேல் அதிகாரிகளினாலும் உடைந்து போன இதயம், நான் வாழக்கூடிய இடத்தில் அருகாமையில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பழிச்சொற்களால் உடைந்து போன இதயம் என்று பல நிலைகளிலே நான் உடைந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, உறவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது கணவனாலும் மனைவியாலும் பிள்ளைகளாலும் பெற்றோர்களினாலும் உடைந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, இப்படி உடைந்து போன நிலையில் எனக்கு யாரும் இல்லையே, என்னை அன்பு செய்ய யாரும் இல்லையே, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லையே என்ற நிலை வருகின்ற பொழுது என் அருகாமையில் அமர்ந்து என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாய் அமர்ந்து என் தோள் மீது கை போட்டு என்னை அரவணைக்கின்ற தெய்வமே, என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்குங்கப்பா. அவர்களுடைய உடைந்த உள்ளத்திற்கு அருமருந்தாய் வாங்கப்பா. நைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுங்கப்பா. அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசிரையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.